ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேவ் டு ஹேஸ் டு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஹேவ் டு ஹேஸ் டு ரெண்டுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேவ், ஹேஸ் ரெண்டுக்குமே தமிழ் என்ன மீனிங் அப்படின்னா செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். கிரை அப்படின்னு வந்தாலே ப்ரெசண்ட் தான். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தான் கிரை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. அவன் வர வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் அவன் வரல, அவன் வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் அப்படிங்கிறதுக்கு என்னது ஹீ. அப்போ ஹீ வந்தாலே என்ன யூஸ் பண்ணுவோம் ஹேஸ் டு. ஹீ ஹேஸ் டு வர்றதுக்கு கம். அப்போ ஹீ ஹேஸ் டு கம் வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் விளையாட வேண்டி இருக்கிறது. இப்போ ஏதாவது பண்ண கூப்பிட்றோம் அப்படிங்கிற பிள்ளைங்களை கூப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப நான் விளையாடணுப்பா, நான் விளையாட வேண்டி இருக்குப்பா, நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நான் அப்படின்னா ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம் ஹேவ் டு. விளையாடுறதுக்கு ப்ளே, ஐ ஹேவ் டு ப்ளே. அடுத்து அவள் போக வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், அப்போ ஏதாவது எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அவள் போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஷீ. ஷீ வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம் ஹேஸ். போகிறதுக்கு கோ, ஷீ ஹேஸ் டு கோ. அவள் போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள், நாம் அப்படின்னா என்ன வரும் வி. வி வந்தால் என்ன வரும் ஹேவ் டு. படிக்கிறதுக்கு ஸ்டடி, we have to study. நான் சமைக்க வேண்டி இருக்கிறது. இப்போ ஏதாவது ஹாலிடே அப்படின்னா பிள்ளைங்க விளையாட கூப்பிட்றாங்க பேரண்ட்ஸை அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்மா நான் சமைக்கணும்ப்பா, நான் சமைக்க வேண்டி இருக்கிறது, நான் எப்படி விளையாட வர்றது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நான்னா ஐ வந்தால் என்ன வரும் ஹேவ் டு. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக், ஐ ஹாவ் டு குக். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கதை சொல்கிறதுக்கு ஹேவும் ஹேஸும் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹோம்ஒர்க். இப்போ 2 சென்டென்ஸ் தமிழில் எழுதியிருக்கேன். அதில் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர்கள் வர வேண்டி இருக்கிறது. அவர்கள் வந்தால் நம்ம என்ன போடுவோம், வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவள் பாட வேண்டி இருக்கிறது. ஏதாவது ஒரு காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் பாடலை, அவள் பாடணும், அவள் பாட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அவள் வந்தால் யாரை எப்படி போடுவோம், அவள் வந்தால் என்ன போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சிங். அப்போ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.